தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் ஆதரவாளரான எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் பேசுவது மட்டும் நேரலையில் காண்பிக்கப்பட்டது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி அதிமுகவினர் 2 நாட்களாக கருப்பு சட்டை அணிந்து சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் கருப்பு சட்டை அணிந்து வரக்கூடிய அவர்களை திரையில் காண்பிக்க கூடாது என்பதற்காக கேமரா அந்த பக்கம் திரும்புவதே இல்லை என்று அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிவிலே எதிர்க்கட்சி ஆளும் கட்சி இரண்டும் சேர்ந்ததுதான் பேரவை, எனவே வெறும் ஆளும் தரப்பும் பேரவை தலைவரும் மட்டுமே இருக்கக்கூடிய காட்சிகளை மட்டும் காட்டுவது ஏன் எனவும் காட்டமாக தன்னுடைய பதிவு ஒன்றை இட்டிருந்தார். இந்த நிலையிலே கருப்பு சட்டை அணிந்த அந்த அதிமுகவினர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அதே வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய, அதாவது எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ், அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, வேல்முருகன் உள்ளிட்ட எந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசினாலும் எதிர்க்கட்சி வரிசையிலே அந்த கேமராக்கள் திரும்புவதே இல்லை என்ற குற்றச்சாட்டு 2 நாட்களாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதற்கேற்ப அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோ, நான் முன்பு சொன்ன அந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களோ யார் பேசினாலும் கேள்வி வினாவிடை நேரத்தில் எழுந்து கேள்வி கேட்டாலும் சரி, அல்லது பல்வேறு விவாதங்களின் மீது தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாலும் சரி, அவர்கள் முகங்கள் நேரலையில் காட்டப்படுவதே இல்லை. சட்டப்பேரவையில் மூலமாக ஒளிப்பதிவு செய்யப்படும் கேமராக்கள் அவர்கள் எடுத்து அந்த லைவ் அவுட் வீடியோவை வெளியில் கொடுத்தால்தான் அது மற்ற தொலைக்காட்சிகளில் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஆனால் அவர்கள் தொடர்ந்து ஆளும் தரப்பு, அதாவது திமுக எம்எல்ஏக்கள் பேசுவது, அமைச்சர்கள் பேசுவது மற்றும் சபாநாயகர் அப்பாவு பேசுவது, இந்த 3 தரப்பினருடைய அந்த வீடியோக்களை மட்டும்தான் அவுட்டிலே கொடுக்கிறார்கள். ஆனால் தற்போது அதிமுகவினர் கூட புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளரான ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் பேசிய அந்த வீடியோவை மட்டும் அவர்கள் லைவ் அவுட்டிலே கொடுத்திருக்கிறார்கள் என்று சர்ச்சை எழுந்திருக்கின்றது. இன்று காலை வினாவிடை நேரத்தின் போது பேசிய அவர் தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட 3 வெவ்வேறு கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்த அரசு முன்வருமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அந்த கோரிக்கை, அந்த கேள்வி வீடியோ அவுட்டாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அதிமுகவினர் நாங்கள் எத்தனை கேள்விகளை எழுப்பினோம், ஏன் எங்களை காட்டவில்லை, எங்களுடைய வீடியோக்கள் கொடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.